இது பாரு இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அருமையாக இருக்கும். 2 ட்ரெயின் இருக்குது, எவ்வளோ சார்? ஒன்று 110 மீட்டர், இன்னொன்று 90 மீட்டர்லாம். ஆர் ரன்னிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். 2 ட்ரெயின் எப்படி போகுது? ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. இது ஒரு ட்ரெயின், இது இன்னொரு ட்ரெயின். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? ஆர் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸ்பீட் எவ்வளோ? 36 km/h. 36 km/h. மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றினா எவ்வளோ சார் வரும்? 36 கிலோமீட்டரு எப்படி மாற்றுவீங்க? 36 × 5/18. சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? 10. வெரி குட். 54 km/h கன்வெர்ட் பண்ணா 15. புரியுதா? அப்போ ஒரு இது வந்து 10 m/s ஸ்பீடில் போகுது, இன்னொன்று எவ்வளோ வருது? 15 m/s ஸ்பீடில் வருது. புரியுதா? இப்போ இது ரெண்டுத்தோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன சார் இருக்கும்? -15 ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷனில் வெலாசிட்டி என்ன ஆயிரும்? ஆட் அப் ஆயிரும். கரெக்டாக இல்லையா? வெலாசிட்டி என்ன ஆகும்? ஆட் அப் ஆகும். கரெக்டாக. அப்போ ஆன்சர் என்ன வருது? 25 m/s. இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு வண்டியை ஸ்டாப்பில் வச்சுக்கிட்டு ஒரு வண்டி மட்டும் இந்த வேகத்தில் போகுதுன்னு சொல்லிக்கலாமா? ஏன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் அதுதான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? இது ஏ, இது பி. அப்போ பியை பொறுத்தவரைக்கும் என்ன ஆகுது? ஏ மட்டும் மூவ் ஆகும் போகுது. புரியுதா? எப்பயாச்சும் ட்ரெயினில் போகிற பார்த்துருக்கேன், ஸ்ட்ரெயின்னு இன்னொரு ட்ரெயின் மட்டும் போகிற மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ரெஸ்ட்டில் இருக்கும், அவன் மட்டும் வேகமாக போயிடலான்னு அர்த்தம். புரியுதா? இப்போது வந்துட்டு டைம் கேட்குறான். டைமோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை என்னது? வெலாசிட்டி. இப்போ எவ்வளோ சார் டிஸ்டன்ஸ் இந்த வண்டி ட்ராவல் பண்ணால் இது கம்ப்ளீட்டாக கிராஸ் ஆகிடும்? நல்லா பாரு, இது எவ்வளோ? இது 110 மீட்டர். இது எவ்வளோ? 90 மீட்டர். இப்போ நல்லா பாரு, இந்த வண்டி வந்து இங்கே வருதுன்னு வச்சுக்கோயே, இப்படி வந்துருமா? அப்போ இந்த வண்டி எவ்வளோ மீட்டர்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கும்? நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் இங்கே இருந்துச்சு, இங்கே இருக்கிற ஹெட்டு இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த வண்டி எவ்வளோ மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு? 90 மீட்டர். ஏன்னா நல்லா பாரு, இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. அப்போ 90 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கா? புரியுதா? ஆனால் கேள்வி என்ன? இது கம்ப்ளீட்டாக கிராஸ் ஆகணும். அப்படின்னா என்ன? இந்த டப்பா இங்கே வரணும். கரெக்டாக இல்லையா? இந்த ட்ரெயினோட அளவு என்ன? அப்போ இந்த டப்பா இங்கே வருதுன்னு சொன்னால் நல்லா பாரு, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 90, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? புரியுதா? அப்போ டோட்டல் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த வண்டி ட்ராவல் பண்ணியிருக்கு? இங்கே இருந்த வண்டி இங்கே வந்துருச்சு. கரெக்டாக இல்லையா? அப்போ சிம்பிளி வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறான்னா இந்த டிஸ்டன்ஸையும் இந்த டிஸ்டன்ஸையும் ஆட் அப் பண்ணிக்கலாமா? சொல்கிறது புரியுதா? சி எக்ஸ்ஏபி வந்து எக்ஸ்ஏ மைனஸ் எக்ஸ்பியா. அப்போ ரெண்டு உல்டா டைரக்ஷன் வந்து எக்ஸ்ஏ வந்து பாசிட்டிவ், எக்ஸ்பி வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடும். அப்போ ரெண்டுத்துக்கு கூட்டினா வேலை முடிச்சு. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 200. எப்படி 200 வந்துச்சுன்னு புரிஞ்சா? இப்போ வந்துட்டு கேட்குறது என்ன? டைம். டைம் என்னன்னு எழுதிக்கலாம்? டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? 200. வெலாசிட்டி என்ன? 25. ஆன்சர் என்ன இருக்கா? புரியுதா? அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட சும்மா அப்ராக்சிமேட்லி போ. இது 250 வச்சுக்கோ. 250/25 என்ன? 10. அப்போ இங்கே 200 தான் இருக்கிற 10 விட சின்னது. 10 விட சின்னது என்ன இருக்குது? இங்கே 8 செகண்ட்ஸ். புரியுதா? இங்கே பாரு, நீட்டில் கேட்டிருக்க கேள்வி. சரியா? ஸோ கேட்டீங்களா நீட்டில் எப்படி சார் கேள்வி கேட்பான்? இப்போ பாரு, ஒரு ட்ரெயின் இருக்குது, அது எவ்வளோ பெருசு? 150 மீட்டர் பெரிய ட்ரெயின் இருக்குது. இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷனை நோக்கி போகுது. இங்கிட்ட நார்த் வச்சுப்போமே. அண்ட் ஸ்பீடு எவ்வளோ? A parrot lies at a speed of 5 m/s towards south. Parrot உல்டா டைரக்ஷனில் வருதா? இங்கேருந்து ஒரு பேரட் வருது. இதுதான் ஒரு குட்டியுண்டு பேரட். சரியா? இந்த பேரட் என்ன ஆகுது? இந்த டைரக்ஷனில் வருது. பேரட்டுக்கு வந்து லென்த் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. கரெக்டாக இல்லை? பேரட் வந்து என்ன ஒரு 100-150 மீட்டர் இருந்துட போதா? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரெயினை கம்பேர் பண்ண பேரட்டை விட்டே தள்ளிடலாம். அப்போ பேரட்டோட ஸ்பீடு என்ன? 5. அப்போ இந்த என்ன ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன? உல்டா டைரக்ஷன்ல வருதுன்னா என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். முடிஞ்சா? இப்போ ட்ரெயின்
எவ்வளோ தூரம் சார் ட்ராவல் பண்ணும்? இந்த பேரண்ட்டை கிராஸ் பண்ணி போகணும்னா ட்ரெயின் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும்? 150. இல்லைன்னா என்ன பண்ணிக்கோ, ட்ரெயினை நான் ரெஸ்ட்டில் வச்சுக்கிறேன் சார், நான் பேரட்டை மூவ் பண்ணுறேன். இங்கே இருக்க பேரட் இங்கே வரணும். இப்போ பேரட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும்? நிறைய பேரட். ஒன்று ட்ரெயின் பேரட்டை தாண்டி அங்கிட்டு போனாலும் சரி, இல்லை பேரட் வந்து ட்ரெயினை தாண்டி இங்கிட்டு வந்தாலும் சரி. கரெக்டாக இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? அப்போ டைம் கேட்குறேன். டைமோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை ஆன்சர் என்ன? புரியுதா?